பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுகளுக்கு மத்தியிலே அவர் பல துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் அனுபவித்தவராக அவர் தொங்கினார். நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாக அவர் காயப்பட்டார். நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக தன் வாயை திறவாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தம்முடைய வாயை திறவாமல் அவர் அமைதியாக இருந்தார். அவர் இடுக்கணிலும் அவர் நியாயத்தீர்ப்பிலும் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் பல பாடுகளுக்கு மத்தியிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அவர் தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். நிச்சயம் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.